ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட பாஜக அதை தான் விரும்புதுன்றப்போ, ஆனா எப்படி பாஜக கூட்டணியிலே இருக்கிறாரு, அதே சமயம் பாஜகவுக்கு எதிரான விஷயத்தையும் இபிஎஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் மற்ற ஒப்பீட்டளவில் அவர் கட்சியை எப்படி எடுத்தார்? அவர் கூவத்தூர் நடந்த ஏலத்தில் எடுத்தார். ஒவ்வொரு தலைக்கும் இத்தனை லட்சம்னு சொல்லி, இத்தனை கோடின்னு சொல்லி பணத்தை வாரி இறைத்து பேரம் பேசி எடுக்கப்பட்ட, விலைக்கு வாங்கப்பட்ட கட்சி. அவர் ஏற்கனவே வெள்ளமண்டி வைத்து பேரம் பேசி பழக்கப்பட்டவர், வியாபாரம் செய்வதில் வல்லவர். அதே வியாபார பேரம் பேசுகிற ஆற்றல் அவருக்கு இருந்ததனால்தான் நீங்க 2021 எலெக்ஷன் அப்போ அதிமுகவுக்குள்ள அமித்ஷா அவர்கள் பேரத்துக்கு நிற்கும் போது 40க்கும் மேல 60 சீட் என்னமோ கேட்டார்னு நினைக்கிறேன். கடைசியாக 40 சீட் கொடுப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொண்ட பிறகும் கூடவே இருக்கிறார் ஓபிஎஸ். 40 சீட் ஓகேங்க சாமி சரிங்கன்னு ஏத்துக்கிட்ட போதும் கூட அதெல்லாம் முடியாது, 20 தான் உங்களுக்கு தகுதி, நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்கன்னு சொல்லி நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அமித்ஷாவாலேயே வடநாட்டு சேட்டு ஒருவரால் கூட இந்த பேரத்தை முடிக்க முடியவில்லை. ஆனால் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இந்த வியாபாரி சரியாக பேரத்தை முடித்து உங்களுடைய தகுதி 20 சீட் தான், கிளம்புங்கன்னு சொல்லி ஆட்சி அதிகாரம் அதாவது இருந்துச்சு, இருந்தாலும் தன்னுடைய பேர வலிமையினால் அதை சாதித்தார். இப்போதும் தன்னுடைய பேர வலிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களையும் செய்கிறார்.